சரி பிள்ளைங்க கவனிங்க. ஈருறுப்பு கோவைகளை எப்படி சுருக்கிறது வா சரியா? ரைட். 2 கேள்வி இருக்கு. முதலாவது வந்து எக்ஸ் இன்டு எக்ஸ் சக 1 மைனஸ் 3 இன்டு எக்ஸ் சய 1 இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி கேள்வி வரைக்கும் செய்ய முடிச்சோம். முதலாவது செய்ய வேண்டிய வேலை வந்து இந்த 2 அடைப்புகளையும் நீக்க வேண்டியது. சரியா? ரைட். கவனிங்க. x into x சக 1 மைனஸ் 3 into x சய 1. இப்போ என்னது இந்த பிராக்கெட் நீக்குவோம். x ஓட பெருக்கப்பட்டால் x வர்க்கம் என்று வரும். சக 1 ஓட x பெருக்கைக்குள்ள என்னது சக x என்று வரும். ரைட். இங்கே வந்து மைனஸ் இருக்குள்ளே. அப்போ மைனஸ் இருந்தால் இந்த மைனஸ் இருக்கு தானே. இப்போ மைனஸ் இருக்கிறபடியால் நாங்கள் பெருக்கும் போது அவன் கோணமாகவும் இருக்கணும். இல்லாட்டிக்கு எனக்கு குழச்சி போயிடும். கவனிங்க. ப்ளஸ் இருந்தால் ஓகே. ப்ளஸ் இருந்தால் பயப்பட தேவையில்லை. அப்போ மைனஸ் 3ஓட இந்த எக்ஸை பெருக்கைக்குள்ள மைனஸ் 3x என்று வரும். ரைட். இப்போ இந்த சயோட பெருக்கைக்குள்ள சகண்டு வரப்போது 3 பெருக்கைக்குள்ள, அதாவது சய 3 சய 1ஓட பெருக்கைக்குள்ள சக 3 வரும். ரைட். இப்போ இந்த எக்ஸ் வர்க்கம் வரப்போது இங்கே சக எக்ஸ் சய எக்ஸ். அப்போ சக எக்ஸ் வந்து சய எக்ஸ் 3xோட எனக்கு கழிப்படைக்குள்ள சய 2x வரும். சக 3 வரும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி. அதே மாதிரி தான் நாங்கள் எதுக்கும் பெஸ்ட் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த 2 பிராக்கெட்டையும் நீக்க வேண்டியிருக்கும். கவனிங்க. முதலாவது கேள்வி எழுதிக்கொண்டு y இன்டு y சய 3 சக 3 இன்டு y சய 2. சரியா? ரைட். இப்போ y ஓட பெருக்கப்பட்டால் y வர்க்கம். y இங்கே சய 3. அப்போ ஆகவே y வந்து சய 3ஓட பெருக்கைக்குள்ள சய 3y வரும். சரியா? ரைட். அடுத்தது இந்த பிராக்கெட். அப்போ இந்த சக இருக்கு, நாங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது அப்படியே வரப்போகுது. ஆகவே சக 3y வரும். சரியா? சக 3y வரும். இது வந்து இப்படி வரப்போகுது சய, அதாவது சக இருக்கு. ஆகவே நான் நேரடியாக இருக்கலாம். சய 6 வரும். ஆகவே இது y வர்க்கம் சய 3yயும் சக 3yயும் கழிப்படும். ஆகவே சய 6 வரப்போகுது. ஆக y வர்க்கம் சய 6 வரும். சரியா?